இந்த ஜடை தான் இன்னைக்கு மேடம்க்கு வச்சு நாங்கள் இப்போ ஜடை பின்ன போகிறோம். பட்டு பாவாடை சட்டைலாம் போட்டிருக்கா. ஸோ இந்த ஜடையை வச்சுட்டு எப்படி இருக்கா ஃபினிஷிங்குன்னு பார்ப்போமா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேடம்க்கு என்னென்ன மேக்கப் போடுறோம் எல்லாமே காட்டுறோம் நம்ம. ஸோ யாருக்கெல்லாம் பெண் குழந்தைங்க பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜடை தைக்கிறது பிடிக்குமோ அவங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம குட்டி பிரஷிதாக்கு ஒரு ஹார்ட் போடுங்க. மேடமோட முடி சின்னதாக இருக்கிறதுனால மேடம்க்கு வந்து ஜவுரி வச்சு கொஞ்சம் அடிஷ்னல் முடி வச்சு பின்னுறோம். ஏன்னா அப்போ தான் ஜடை ஏன்னா பெருசாக இருக்குல்ல, இந்த ஜடை கூட அவளோட முடி டேலி ஆகணும். அதுக்காக அதை பாருங்கள் குட்டியாக இருக்கா, அவள் முடி குட்டியாக இருக்கா, கையெட்ரி அது பாருங்கள், அவள் முடி இவ்வளோதான் இருக்குது. ஸோ அது கூட அந்த முடியை அட்டாச் பண்ணுறோம். அவள் எவ்வளோ அழகாக காட்டுறா பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் ஜடை தைக்கிறதுக்கு. பிரஷிதா உனக்கு ஜடை தைக்கிறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கான். எல்லோரும் லைக் போட சொல்லு, லைக் போடுங்க. அவள் எவ்வளோ வெக்கப்படுறா பாருங்க, அவள் வெக்கத்துக்காக லைக் போட்டுருங்க. பாருங்க பின்னுறோம், அவளுக்கு பின்னுறதை காட்டணுமா. இந்த பாவாடை சட்டைக்கு ஆரி ஒர்க் வந்து அந்த செயின் தூக்கி காட்டு பிரஷிதா. ஆரி ஒர்க் யார் போட்டிருக்கானா, எங்கள் செகண்ட் ஃப்ளோரில் ரஞ்சினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பிரஷிதாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரஷிதாக்காக இந்த ஆரி ஒர்க் அவங்க போட்டு தந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆரி ஒர்க்கு. அவங்க போட்டது தான் இந்த ஆரி ஒர்க். பின்னிட்டுருக்கோம் பாருங்க அம்மா, எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். அவள் ஹைட்டை விட முடி பெருசாகிடுச்சு. இப்போ குஞ்செல்லாம் வைக்கிறோம், இதெல்லாம் எல்லாரும் மறந்துருப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கோம். இந்த குஞ்செல்லாம் வந்து நான் ஸ்கூல் டேஸில் வாங்கினது. ஸோ பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அது பிரஷிதாக்கு யூஸ் ஆகுது. சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த குஞ்சலை வச்சு பின்னிட்டு அப்படியே ஜவுரி வச்சு பின்னி முன்னாடி முடியை போட்டு ஆட்டிக்கிட்டு சுற்றுவோம் ஜாலியாக. அது ஒரு அழகிய காலம். இப்போல்லாம் அதெல்லாம் திரும்ப வரவே வராது. அதனால் இந்த மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு மேக்கப் பண்ணி நாங்கள் அதை ரசிக்கிறோம். நாங்கள் மட்டும் ரசிக்காமல் நல்லா இருக்குது அதில் நான் மட்டும் ரசித்தேன்னா, எனக்காக எவ்வளோ சகோதரன் சகோதரிகள் இருக்கீங்க, நீங்களும் பார்க்கணும்ல. ஸோ எல்லா அத்தை மாமா எல்லோரும் இருக்கீங்க, சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கீங்க, அவங்க எல்லாமும் பார்க்கணும். பிரஷிதாவோடைய இந்த ஜடை தைக்கிறதுன்றதுக்காக தான் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணுறோம். சர்வேஷ் நீ ஹாய் சொல்லு. ஹாய். இவன் யாருன்னா நம்ம பிரஷிதாவோட தம்பி காஞ்சனாவோட 2 பசங்க. அந்த பாப்பா லப்பர் பண்ணிடுற, அங்கே லப்பர் பண்ணிடுற அடிக்கிட்ட வேண்டி பாக்ஸ் எடுத்து போட்டுங்கண்ணா. இங்கே பாருங்க மேடம்க்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ ஜுவல்ஸ் எல்லாம் போடுறோம். எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். காட்டு ஃபேஸ் காட்டு பிரஷிதா. இங்கே பாருங்க ஜவுரி பின்னியாச்சு. குஞ்சலம் காட்டுடி. கௌரி பின்னியாச்சு. அங்கே பாருங்க குஞ்செல்லாம் வச்சாச்சு. இப்போ ஜடை வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவளுக்கு கம்மல் செயின் எல்லாம் போட்டுடலாமேன்னு சொல்லி அதெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஜடை வைக்க போகிறோம், ஜடை வைக்க போகிறோம், ஜடை வைக்க போகிறோம். வாங்க வாங்க வாங்க, மேடம்க்கு ஜடை வைக்கிறோம், ஜடை வைக்கிறோம். கரெக்டாக இருக்குது இந்த பில்லையே. நான் தான் பத்தாது என்ன. ஜடை வைக்கிறோம், ஜடை வைக்கிறோம், ஜடை வைக்கிறோம். பார்த்தீங்களா, பொம்பளை குழந்தைனாலே அது ஒரு அழகு தாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜடை வச்சு. இப்போ பிரஷிதா எப்படி இருக்கு? ஸ்டைலாக போஸ் கொடுக்குறாமா அவ. ஜடை வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் செட்டிங் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். இன்னும் ஃபினிஷிங் இருக்குது. அப்புறம் ஃபேஸ் மேக்கப்லாம் இருக்குது. எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானும் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். பாருங்க பிரஷிதா, பிரஷிதா ஃபேஸ் காட்டு. இங்கே பாருங்கள், எங்கள் செடியில் பூத்த நித்தியமல்லி வச்சுருக்கோம். எல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஜடை பாருங்கள். ஓகேவா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அழகாக பண்ணிட்டோம். இன்னும் மேக்கப் பாக்கி இருக்குது. ஸோ ஹேர் ஸ்டைல் ஓவர். இப்போ மேக்கப் இருக்குது, மேக்கப் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம். அவ்வளோதான் எங்ககிட்ட இருக்க மேக்கப்பு. நாங்கள் மற்றதெல்லாம் எதுவுமே எங்ககிட்ட இருக்காது.
ஸோ அதை பண்ணிவிட்டு இப்போ ஐலைனர் வைக்கிறோம். இதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு குட்டி மேக்கப் செட்டில் ஐலாஷ் வச்சுருக்கோம், லிப்ஸ்டிக் வச்சுருக்கோம், அது போட்டு விடுவோம். ஏன்னா நாங்கள் யாரும் மேக்கப் பண்ணுறவங்க இல்லை. ஸோ எங்ககிட்ட வேறு மேக்கப் திங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். சரி, ஃபேக்ஸ்லாம் மேக்கப் பண்ணி முடிச்சோடனே எப்படி இருக்கான்னு பார்ப்போம். நம்ம பிரஷிதா ரெடி ஆகிட்டா. பிரஷிதா எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஃபோட்டோஸும் எடுத்து முடிச்சுட்டு பெண் குழந்தை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம வீட்டு விசேஷம். எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.